விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோட தேர்ட் சிங்கிளான செல்ல மகளே சாங் அப்படிங்கிறது இப்போ வந்து வெளியே இருக்குது. ஸோ அந்த சாங்க்கான ஃபஸ்ட்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாங்கை வந்து பார்த்தா ஃபுல்லாகவே காமன் கம்போஸ்டாக மெலோடியாக இருந்தது. தளபதி விஜய் அவர்களோட வாய்ஸ் வந்து இப்படின்னா சூப்பராக இந்த சாங்க்கு வந்து சூட் ஆகிருந்தது. ஸோ வேறு லெவலில் இருந்தது. பட் ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் அவரோட வாய்ஸில் கடைசியாக கேட்க போகிற மெலோடி சாங் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் உண்மையிலே சாங் வந்து நல்லா இருந்தது. ஸோ தளபதி விஜய் அதே மணிக்கு அந்த சின்ன பொண்ணு, ஸோ அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்துட்டு வேறு லெவலில் வந்து இப்படின்னா மேட்சாக இருந்தது அப்படி தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ அந்த இருவரும் வந்து சேர்ந்து டான்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ என் நெஞ்சில் குடியிருப்பவள்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போக போது அப்பா அம்மாங்கள் சென்டிமெண்ட்டை வச்சு. ஸோ அது விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருங்கும் போது இன்னும் வந்து ட்ரெண்டிங்காக போகும். சும்மாவே யார் பண்ணாலும் ட்ரெண்டிங்காக போகும். ஸோ இந்த ஒரு நிலையில் இவர் பண்ணது இன்னும் வந்துட்டுனா அதிகளபடியாக வந்து ட்ரெண்டிங்காக போகும். விஜய் அவர்கள் லுக்கு ரொம்பவுமே எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நாரடியில் இருக்கிற விஜய் அந்த லியோதாஸ் மணிக்கு வந்துட்டுனா லுக் அப்படிங்கிறது வந்துட்டுனா எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு யங் கெட்டப் இருக்குது, ஒரு ஓல்டு கெட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி கச்சேரியில் பார்க்கும்போது ஓல்டு கெட்டப்பில் இருந்திருப்பார். ஸோ அதனால் இப்போ எங்கே இருக்கும்போது இந்த பொண்ணு வளர்ந்து ஒன்று பூஜா ஆக்டிவாக இருக்கணும், இல்லை மமிதா பைஜுவாக இருக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே கணிச்சிருப்பீங்க அது மமிதா பைஜுவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அது என்னன்னு சொல்லி படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மமிதா பைஜுவாக இருந்தால் எல்லாருமே வந்துட்டு பகவந்த் கேசரியோட ரிலேட்டபிள் ஆகுதுங்கிறாங்க. பட் எனிதிங் இந்த சாங்கை பற்றின ரிவ்யூ நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, சாங் வந்துட்டு காமன் கம்போஸ்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அனிருத் அவர்கள் விஜய் அவர்கள் வாய்ஸில் தரமாக வந்து தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணு வளர்ந்து யாராக போகிறாங்கிறத தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. அங்கே அந்த மணிக்கு வந்து எந்த விதமான விஷயம் நமக்கு வந்து காட்டல. நான் எக்ஸாக்டாக காத்திருந்தது இந்த பொண்ணு மமிதா பைஜு தானா, ஸோ ஏதாவது ரீசன்ட் பிக் காட்டுவாங்களா இப்போ இருக்கிற அந்த மணிக்கு பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் அது எதுவுமே வரல. ஸோ அது ஒரு மன வருத்தமாக இருந்தாலும் சாங் நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.